அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல பல. நமது மாநில மையத்திலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் 10/2/2025 அன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும். அது அப்படியே படிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதார கிளை தலைவர்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு அதற்கான விவரங்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தபாலில் ஆதார கிளை தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தின் நகல். இருப்பினும் காணொலி மூலம் அனுப்பிட்டால் உடனடியாக பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும், விவரங்கள் சேகரிப்பதற்கு எளிதாக இருக்குமே, விரைந்த நடவடிக்கையாக இருக்குமே என்பதன் காரணமாக காணொலி மூலமும் தற்பொழுது அந்த கடிதத்தின் கண்டிருந்த வாசகங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றன. பொருள்: ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாநில நிர்வாகிகள் தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரித்தில் சில விவரங்கள் கோரப்படுகிறது. தேதி 10/2/2025. அவரோட லெட்டர் தேதி. வணக்கம். நமது சங்க மாநில நிர்வாகிகள் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டியுள்ளது. இதுவரை மாவட்ட தேர்தல் முடிந்த மாவட்டங்களிலிருந்து கிளை மற்றும் மாவட்ட மைய புதிய நிர்வாகிகளின் பெயர் பட்டியல் மட்டும் பெறப்பட்டுள்ளது. மேலும் நமது சங்க அமைப்பு விதிகளின்படி 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கிளைகளிலிருந்து 500க்கு ஒருவர் வீதம் மாநில பேரவை உறுப்பினரும், 500க்கு மேற்பட்டு எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினரும் தேர்வு செய்து அவர்களின் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகிய விவரங்களும் அனுப்ப வேண்டும். எனவே ஏற்கனவே அனுப்பிய கிளை மற்றும் மாவட்ட மைய புதிய நிர்வாகிகள் பெயர் மற்றும் முகவரி பட்டியலுடன் மாநில பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்களின் விவரங்களை அனுப்பாத மாவட்டங்கள் 20/2/2025க்குள் மாநில மையத்தில் கிடைக்கும் வகையில் விவரங்களை உடன் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் அவசரம். தங்கள் அன்புள்ள ஆ. மோகன், மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னு மட்டும் இந்த கடிதம் வரப்பெற்றுள்ளது. இந்த கடிதத்தின் நகல் அனைவருக்கும் தபால் மூலம் இன்று அனுப்பப்பட்டுள்ளது. ஆல்சோ இப்போ காணொலி மூலமாகவும் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. வரப்பெற்ற கடிதம் தற்பொழுது அனைவரின் பார்வைக்கும் இந்த காணொலி மூலம் காண்பிக்கப்படுகின்றது. மாநில பொதுச் செயலாளர் அவர்களிடமிருந்து வரப்பெற்ற கடிதம் இதுதான். இதில் கோரிய விவரங்கள் மாநில மைய தேர்தலுக்காக தேவைப்படுவதாகவும், அவசரமாக இந்த விவரங்களை சேகரித்து 20/2/2025க்குள் அனுப்பும்படியும் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுள்ளார். எனவே இந்த கடிதத்தின் நகல் அனைவருக்கும் இன்று தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியையும் பார்த்துக்கிட்டோம். கேட்கப்பட்ட விவரங்கள் படிக்கப்பட்டது. அதை கேட்டு நீங்கள் ஏற்கனவே ஆஃபீஸ் பேரராக அனுப்பிச்சிருந்த லிஸ்ட்டு தவிர பேரவை குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில பேரவை குழு உறுப்பினர் அதெல்லாம் சேர்த்து இந்த புதுசாக லிஸ்ட்டை தயார் பண்ணி அனுப்ப வேண்டியதை தவிர வேறு ஒரு சோழியும் கிடையாது. எனவே ஆதார கிளை தலைவர்கள் இதனை அவசரமாக கருதி உடனடியாக அவங்கவுங்க எல்லோரும் இப்போ தேர்தல் முடிஞ்சு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சு எல்லா 4 ஆதார கிளைகளிலும். எனவே அவர்களை வைத்துக்கொண்டு அந்த கேட்கப்பட்ட விவரங்களை என்ன கேட்டிருக்கிறாங்க, அதாவது மாவட்ட தேர்தல் முடிந்த மாவட்டங்களிலிருந்து கிளை மற்றும் மாவட்ட புதிய நிர்வாகிகள் பெயர்லாம் போயிடுச்சு. ஆனாலும் அவங்க என்ன கேட்குறாங்க, 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கிளைகளிலிருந்து 500க்கு ஒருவர் வீதம் மாநில பேரவை உறுப்பினர்களும், 500க்கு மேற்பட்டு எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினரும் தேர்வு செய்து அவர்களின் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகிய விவரங்களுடன் அனுப்ப வேண்டும். அவ்வளோதான். இது ரொம்ப ஜாஸ்தி போனால் 2 சென்டருக்கு தான் வரும். இருந்தாலும் மற்ற சென்டர்களும் இந்த மாதிரி சமீபத்தில் இப்போ வாடிப்பட்டியிலலாம் தலைவர், ஆதார கிளை தலைவர், புதிய தலைவராக என்கிட்ட ஏற்கனவே இருந்த குருசாமி சார் அவர்கள் 7/1/2025 அன்று இறைவனுக்கு சேர்ந்து விட்டார்கள். அவருக்கு பதிலாக இப்பொழுது ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற புதிதாக நமக்கு அந்த ஆதார கிளை தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதுபோன்ற சில மாற்றங்கள், ஒரு சில ஆதார கிளைகளில் இருக்கலாம். அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம மாவட்ட மையத்திலிருந்து எல்லாத்தையும் 4 ஆதார கிளைகளுக்கும் மொத்தம் கூட்டி, அதே மாதிரி மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பேரவை குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த எண்ணிக்கை சொல்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையின்படி எத்தனை தகுதி பெறக்கூடிய நபர்கள் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு தான் நம்ம அனுப்ப முடியும்.
அதனால் அவர்களை தேர்வு செய்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 3 பிரதிகள் அனுப்பிச்சா அதை அப்படியே ஒரு பிரதி இங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் 2 பிரதியை மாநில மையத்திற்கு அனுப்பிவிடலாம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்கத்தின் தலைவர். இது ரொம்ப அவசரமாக கேட்குறாங்க. அதனால் இதன்பால் சாதாரணமாக சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தானே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கமான அந்த தோரணை இல்லாமல் அவசரம் மாத்திரம் எல்லாம் இதில் இருக்குது. என்னுடைய இதை வச்சு அவங்க த்ரூ அவுட் தி ஸ்டேட் எல்லா மாவட்டங்கள்லேருந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைத்து அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி லிஸ்ட்டு தயார் பண்ணி இப்போ சமயத்தில் சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மண்டலம் மாதிரி பிரிச்சுருவாங்க. பிரித்து ஒரு 3 மாவட்டங்கள் 4 மாவட்டங்களாக பிரித்து அந்த ஏரியாவில் அந்த வாக்காளர் பட்டியலில் அனுப்பிச்சு அவங்கெல்லாம் இங்கே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் எது முக்கிய தேவையாக இருக்கிறது என்றால் இந்த புதிய நிர்வாகிகளின் பெயர் மற்றும் வாக்காளர் பட்டியல் அனுப்ப வேண்டியிருக்கு. எனவே இதனை அவசரமாக கருதி அனைத்து ஆதார் கிளை தலைவர்களும் கேட்கப்பட்ட விவரங்களை ஓரிரு நாட்களில் 3 பிரதிகளாக மதுரை மாவட்ட மையத்திற்கு அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள். பல நன்றி, வணக்கம்.